முடியல எனக்கு இது கேக்குறதுக்கு. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? இது வந்து நம்ம சமுதாயத்துல ஏத்துக்க முடியாத விஷயங்க. ஆளாளுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க உருப்படும்? அதான் நீ எதை சொல்றது? இல்லை நீ இந்த படத்துக்கு வந்த இங்க வா. இந்த படத்துக்கு நீங்க சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்குங்க இந்த கதை சொல்றதுக்கு. நீங்களே சொல்லுங்க. ஒரு நிமிஷம், பேர் என்னதுமா? பேர் சீதா. பெரிய பொண்ணு 8வது படிச்சுருந்தா. எனக்கு பொண்ணு நல்லா இருந்து நீ கட்டி கொடுன்ட்டு அவங்களே 20,000 கொடுத்தாங்க. மின்னல் போன்ற கண்கள், மிட்டாய் போன்ற மூக்கு, தொட்டால் சிவக்கும் வாய், பட்டால் ஜொலிக்கும் இடை. ஓ மூத்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண, சரி வீட்டுக்கார சரியில்ல புள்ள குடிச்சிட்டு வர அம்மா பண்றாரு. நான் கட்டி கொடுக்குறேன். எத்தனை வயசு உங்க பொண்ணு? 13 வயசுல கட்டி கொடுத்தேன். மனசாட்சி இல்லையாமா? 13 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன்னு பெரியமா சொல்றீங்களே. சரி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? அவர் என்ன பண்றாரு? அவங்கள பத்தி தெரியாது, எனக்கு தெரியாம அவங்க கேட்டதுனால கொடுத்துட்டேன். மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டு. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அப்புறம் கட்டி கொடுத்து எங்க வீட்டுல இறந்துட்டாரு. இறந்து 2ஆம் மாசமே மருமக இவன் வந்துட்டான். வந்து இது மாதிரி நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்னா என்ன அர்த்தம்? அவன் வச்சுக்கிறதுக்கு புரியல எனக்கு. வந்து இது மாதிரி நீ எனக்கு வேணும் பொண்டாட்டின்னு சொல்றான் மேடம். சொல்லாம சொல்றான் மருமக. கைத்துல கட்டி வச்சு நீ வந்து இரு என் கூட. என்னடா இது ராராவா? டேய் அட கர்ம பிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. அந்த பையன் கத்தி வைக்க நான் ஒருத்தர் எடுத்துக்கணும் மேடம். இல்லைன்னா இவன் வந்து நம்மள எதனா இது செய்ய கேட்பாருன்னு நான் ஒருத்தர் எடுத்துக்கணும் மேடம். நான் రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి. அவர் எடுத்து 2 வருஷம் ஆகுது மேடம். நான் அவருக்கும் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి. நான் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு பாக்குறேன். முடியல எனக்கு இது கேக்குறதுக்கு. ஏன் இப்படி பாக்குறாரு? அர்த்தம் கட்டதனமா இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே. அதை எப்படி எடுத்துப்பீங்க? வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். அவருக்கு குழந்தை இருக்கா, 3 குழந்தை இருக்கா, ஆனா இவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அதை எப்படி எடுத்துப்பீங்க? மருமக வந்ததுனால தான் நான் இந்த இப்படி போயிட்டேன். என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக. இல்ல நான் அந்த மாதிரி பண்ண இந்த தப்பு கூட பண்ணிருக்க மாட்டேன். சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக. இவெல்லாம் ஒரு ஆள்னு என்னை நடிக்க நான் இவளை என் கூட நடிக்கப்பட்டு இருக்கேன். 1 மாசம் பல்லு வளர்க்காம நான் இதே யாருக்காலே பேசுறது சிரிச்சதுல அர்ஜென்ட் கிடையாது மேடம். எங்க நீ சரி ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா ஐயோ காட்டடி பல்லு தாத்தா குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா. இவர் எப்படி சார் இப்ப என்னது எடுத்திருக்கீங்களே அந்த சார் எப்படி? அவரை மாதிரி மேடம். பாப்பாரு கொல்லுவாரு, தனி அடிப்பாரு, தண்ணியெல்லாம் அடிப்பாரு மேடம். மாமா ஒரு ரவுண்டு அப்புறம் ஒரு காயா நான் இருக்கேன். தப்புக்கு மேல தப்பு தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருந்தா எப்படிமா கஷ்டம் தீரும்? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா. எப்படி கேட்பாரு மேடம்? எப்படி வச்சுன்னு தெரியுமா நான்? பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. என்னமா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி என் தங்கச்சி வந்து அழுதுச்சு மேடம். இவங்க அடிக்கிறாங்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு யாரோ இவங்க வச்சுன்னுக்குறாங்களாம். அவர் வந்து மடியில் உட்கார வச்சு கண்ணை முத்தெல்லாம் கொடுக்குறாரு. என்ன வெளியே போக முடியல மேடம் எங்களால. ஏன்? அவ்வளோ ஊர் பேசுறாங்க, அவ்வளோ அசிங்கத்தை தேடி குத்துட்டாங்க. பாத்தியாடா கிளவிக்கு கொடுப்ப. முடியெல்லாம் வெட்டிக்கின்னு ஐப்ரெல்லாம் வச்சுக்கின்னு ரோட்ல நைட்டோட நைட்டு போறது. யாரு இவங்க? வாயில நல்லா வருது சொல்ல முடியல. நான் எத்துக்கிறேன், புரியுதா? இவன் கட்டி வந்தனால தான் நான் பயந்து ஏற்றேன். சின்ன பொண்ணு வேணாம் மாமா, பெரிய பொண்ணு வேணாம் மாமா, அத்து மட்டும் போதும் மாமா. ஆமா மேடம், கட்டி வச்சா மேடம் கைத்துல கட்டி வச்சு நீ வந்து இரு என் கூட. அத்த மட்டும் போதும் மாமா, என் மக்கு மாமா, மத்ததெல்லாம் சொத்த மாமா. ஒரு மருமகனை எதுவுமே கேட்க கூடாது. அப்படியே உங்க பாட்டுன்னு போறது உங்களை தப்பா சொல்றாங்க. ரொம்ப நேரம் நம்மளையே பாக்குறானே. ரூட்டை திருப்பி விட்டுருவோம்.
இந்த வயசுல இவ்வளவு போய் சொல்றியா? உனக்கு வாய் கூசுல உனக்கு தெரியுது, நீ மூடு. ஏன் மேடம் இதெல்லாம்? என்னால முடியலடா. செஞ்சு புட்டோ அண்ணந்தங்க ஆயி புட்டோ அப்ப இப்ப சொல்லு பாப்போம். பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா. இவ என்ன வந்து சொன்னாமா உங்ககிட்ட? அவரு என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. யாரு? அவங்க வந்து வச்சுனுக்குறாங்களே அவரு. அவர் வந்து மடியில உட்கார வச்சு கண்ணு முத்தெல்லாம் கொடுக்குறாரு. என்ன முடியல எனக்கு இது கேக்குறதுக்கு. கேக்குறாங்கல்ல, சொல்லு. எப்படி கை வைப்பாரு? எப்படி வைப்பாருன்னா தப்பா வைப்பாரு. ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. ஒரு நிமிஷம், பேர் என்னதுமா? நான் பேர் சீதா. உங்களுக்கு வைஃப் இருக்காங்கல்ல, நீங்க அவங்கள பாத்துட்டு இருக்க கூடாது. அவங்க கூட இருக்கிறாங்க. அவர் இறந்துட்டு வந்தா மேடம் இவங்க என்ன எடுத்துக்கினாங்க. நானா போய் வச்சுக்கல. இது எங்க வாய்ப்புக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எங்க வாய்ப்பு கூட ஒன்னா வந்து பேசினா வந்துக்கிறாங்க. என்ன என்னைக்குமே இல்லாத சிலிமிசமா இருக்கு. அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா? அவங்க வீட்டுல மருமகன் இருக்காரு, 2 பொண்ணுங்க இருக்கு. நீங்க வீட்டுக்கு போறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. மாப்பிள்ளை என்ன? இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு. உங்க மாமியா 3 மாசம் முழுகாம இருக்கா? நானா போய் வச்சுக்கல. நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? அந்த பொண்ணை மடியில உட்கார வச்சு தப்பு தப்பா பண்றீங்களா? போனா அவசரப்பட்டேடா, சிங்கப்பட்டேடா. தங்கச்சி யாரு தார யாருன்னு தெரியாம கூட கை வச்சுட்டேடா. தப்பு தப்பா பண்றீங்களா? அவளை முட்டை முடிச்சிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது மேடம். நான் 3 புள்ளிங்க சத்தியமா நான் சொல்றேன். என்ன சகோதரி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் அந்த மாதிரி ஜாதியில போறல. நான் அந்த மாதிரிலாம் பண்றேன்னு வச்சுங்க. சொல்லுமா. கேக்குறாங்கல்ல, சொல்லு. எப்படி கை வைப்பாரு? எப்படி வைப்பாருன்னா தப்பா வைப்பாரு. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. நாங்கள் டிஃபன் வாங்கலான்னு வந்தோம். நைட்டு 11:30 மணிக்கு இந்த பொண்ணு இன்னொரு பையனும் இருட்டில் நின்று நின்றாங்க. நின்று கட்டி பிடிச்சின்னு பேசிக்கிறாங்க. இந்த டைம்ல என்ன இந்த பொண்ணுக்கு வேலை அப்படின்னு இவங்கள தான் வந்து வாயிலே ஒரு அடி அடிச்சிட்டேன் பாவத்துல. முடியல எனக்கு இது கேக்குறதுக்கு. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? இது வந்து நம்ம சமுதாயத்துல ஏத்துக்க முடியாத விஷயங்க. கதைன்னு எதை சொல்றது? இல்லை நீ தான் அந்த படத்துக்கு வந்த. இங்க வா, இந்த படத்துக்கு நீ கதை சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்குங்க இந்த கதை சொல்றதுக்கு. நீங்களே சொல்லுங்க. ஆளாளுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க உருப்படும்? இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா அப்படியா? இப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவங்களே வெக்கமெல்லாம் சொல்லிக்கிறாங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா அடிக்கிறா அவனை. அப்ப சாத்த